Hello friends, welcome back to SUGAN'S corner. Joy of sharing. எல்லோருக்கும் வணக்கம். Friends, நம்ம வந்து 2nd ஜூலை அன்னைக்கு வந்து நம்ம வந்து பரோட்டா போஸ்ட் பண்ணியிருந்தோம். வாழை இலை பரோட்டா. அதுக்கான வந்து சிக்கன் கிரேவி வந்து சிக்கன் குழம்பு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்பயுமே வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருந்திருப்போம். நம்ம வீடியோலேயே வந்து சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா அதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரையாக தான் பண்ணியிருப்போம். இல்லைன்னா கம்ப்ளீட்டாக வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூடு, இஞ்சி. வெள்ளைப்பூடு இஞ்சி வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறையாவே எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 2 பல் பூண்டு அவ்வளோ கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். நம்ம எவ்வளோ ஆட் பண்ணாலும் நல்லது தான். அப்புறமா வந்து இஞ்சி நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி நான் வந்து சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இடையில வந்து என்கிட்ட வந்து ஒரு 1/4 கிலோ வந்து சிக்கன் இருந்துச்சு. அந்த சிக்கன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து சின்ன குக்கரில் போட்டிருக்கேன். இதில் தான் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். இதில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து சிக்கனாக வந்து நல்லா வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பேஸ்ட் அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் இருக்குது. நம்ம வந்து சிக்கன் இருக்குது. இப்போ வந்து நம்ம எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து பரோட்டாக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றனால எனக்கு வந்து நிறைய கிரேவி வேணும். அதனால் வந்து நான் வந்து நிறையா வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஆனால் 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்து நார்மலாக குழம்பு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி அது எடுத்தாலே வந்து குழம்பு நிறையா தான் வரும். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் சிக்கனில். இப்போ நம்ம வந்து சிக்கனில் ஆட் பண்ணிட்டோம். இது தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து என்னென்ன ஸ்பைசஸ் வந்து வறுத்து அரைக்க போகிறோன்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வேகிற நேரத்தில் நம்ம வந்து ஸ்பைசஸை வந்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாயை காய வச்சுட்டேன். நான் ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, அன்னாச்சி பூவில் கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ஸ்பைசஸில் வந்து நம்ம இது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பட்டை 1, 2 கிராம்பு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக வந்து அன்னாசி பூ. அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு. நான் வந்து 1/2 கிலோவுக்கு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ 1 கிலோவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்துக்கோங்க. மல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் வந்து நான் வந்து எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு. சின்னதாக 4 முந்திரி பருப்பு. ஒரே ஒரு வரமிளகாய் 1 தான். அதை வந்து நான் 2ஆக வந்து பிச்சிருக்கேன். இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது தவிர நம்ம வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பொடி மட்டும்தான் சிக்கன் குழம்புக்கு. இதை தான் வந்து நான் பரோட்டா குழம்புக்கு பண்ணேன். பரோட்டா குழம்புக்கு நம்ம ஊற்றுனது தான். தேங்காயும் ஆட் பண்ணிப்போம். நம்ம வந்து இது லைட்டாக வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் வந்து இதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். எனக்கு ஒரு நாள் நாட்டுக்கோழி கிடைச்சது அப்படின்னா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதே இன்க்ரீடியன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். முந்திரி பருப்பு யூஸ் பண்ண மாட்டோம். மற்றபடி எல்லாமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ வந்து நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து
கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய். உங்கள்கிட்ட துருவின தேங்காய் இருந்தாலும் சரி, இல்லை சாப் பண்ண தேங்காய் இருந்தாலும் சரி, எதனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல அரோமா கிடைக்கும், பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும் அந்த மசாலோட வாடை. இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் சிக்கன் குழம்பு தான். இது இருக்கிறவங்க ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்புக்கு தான் இந்த மாதிரி அரைச்சி பண்ணுவாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழிக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா. இந்த மசாலா, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் கருக விடாமல் பார்த்துக்கிறணும். கருகாமல் இருக்கணும், பொன்னிறமாக இருக்கணும். கருக விட்டுட்டிங்க அப்படின்னா அது டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்பைசஸ் ரெடியாக இருக்குது. இது ஆறினோடனே நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ்ட் பண்ண பவுடர் இது மாதிரி இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனுக்கு ஆட் பண்ணுற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க குழம்பு வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குழம்பு வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லெண்ணெயில் தான் நான்வெஜ் பண்ணுவேன். நீங்களும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்கள், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்சியில் லைட்டாக ஒட்டிட்டு இருந்தது, அதுக்கு தண்ணி ஆட் பண்ணி நான் அதை அலசி இதில் ஊற்றிருக்கேன். இது லைட்டாக நம்ம வறுத்து விடலாம். இப்போ இது கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விடட்டும். எண்ணெய் விட்டோடனே நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சிருந்த சிக்கன் பாருங்கள், நல்லா அந்த ஆனியன் எல்லாம் டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு குக்கரில் போட்டு வேக வச்சதுனால. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே மசாலா நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்மளோட மசால் நல்லா எண்ணெயில் நல்லா இதாகிடுச்சு. எண்ணெயில் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பொடியை அரைச்சி கூட வச்சுக்கலாம். தேங்காய் மட்டும் ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம பொடியை சிக்கன் கிரேவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு நிறைய அரைச்சி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். தேங்காயை வந்து நம்ம தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணும் போதே கூட தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுடுங்க, நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க வைங்க. அப்புறமா வந்து எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து பரோட்டாக்கு யூஸ் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாக்கான சிக்கன் குழம்பு செம்ம சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வில் கேட்ச் யூ இன் another video. Till then, bye bye.